ஹலோ வணக்கம். இப்போ மட்டன் எலும்பு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத யூடியூப்பில் போடுறேன் பாருங்கள். இப்போ குக்கர்லேயே நான் இந்த குழம்ப வைக்க போகிறேன். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்தாச்சு. இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அது கூட என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பட்டை பெருஞ்சீரகம் ஏலக்காய் கிராம்பு இவ்வளோத்தையும் மிக்சியில் அடித்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் அதை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு தோல் சீவாமலே வெறும் நல்லா கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் எலும்பு வாங்கி, நல்லி எலும்பு முட்டு எலும்பு, இந்த நெஞ்சு எலும்பு இல்லை, இது சாதாரண எலும்பு. இது ஒரு 200 கிராம் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கணும். தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொடி, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பொடி, இது எல்லாமே இதில் என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற எலும்பு அதோட சேர்த்துக்கலாம். இந்த எலும்பு குழம்பு சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே இதை செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நல்ல எலும்பை நல்ல நல்ல எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு ஜாரில் ஒரு கொஞ்சம் தேவையான, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தேங்காய் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அது இருக்கட்டும். கடைசியாக குக்கரை மூடி போடும்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா எலும்பு எல்லாத்தோடையும் சேர்த்து மசாலா பொருளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கறி நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை எல்லாம் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. எலும்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ உப்பு உரப்பு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5-6 விசில் வர விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். அவ்வளோதான், எலும்பு குழம்பு குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் காண்பேன். பாருங்கள், எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கறி எல்லாமே நல்லா தண்ணியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
பாருங்கள் சூடாக எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தண்ணியாக ரெடி ஆயிடுச்சு. கறி எலும்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லி எலும்பு எல்லாம் போட்டு இங்கே சூடாக சாதம் ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இதாட்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.